நாலு போலீஸும் நல்லா இருந்த ஊரும் என்னோட 6வது படம். கிருஷ்ணா இயக்கத்தில் ராஜ்குமார் சார் ப்ரொடக்ஷனில் ஜேஎஸ்கே சார் ரிலீஸ் பண்ணுறாரு. ஜேஎஸ்கே சார் முன்னாடியே ஒரு கண்ணி 3 களவாணிகளும் படமும் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆனும். வித்தியாசமான படங்களாக ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இருக்கிற வரைக்கும் நாங்களும் தைரியமாக வித்தியாசமான ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுவோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ட்ரெய்லர் நல்லா ரீச் ஆகிருக்கு. சிங்கம், புலின, ராஜா, பக்ஸ், ரம்யா நம்பீசன், எங்கள் 5 பேரை சுற்றி தான் கதை இருக்கும். இதில் மெயின் கேரக்டர் யாருன்னா சிங்கம் புலியானன்னு சொல்லலாம். ரம்யா நம்பீசனுக்கும் தேங்க்ஸ் சொல்லியானோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் மூவிஸ் செலக்ட் பண்ணதுக்கு. அவங்க தொடர்ந்து அதை தான் பண்ணுறாங்க. ராஜா, பக்ஸ் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காலத்துலேயே அவங்க காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பக்ஸ் என் கூட போன படத்தில் இருந்தனால இந்த படத்தில் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் தேட்டருக்கு போய் பார்க்கும்போது நல்லா சிரிச்சுட்டு ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தியோடு வருவீங்க. நான் ரஜின், 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் படத்தோட இசையமைப்பாளர். இந்த படத்தோட இயக்குனர் NJ ஸ்ரீகிருஷ்ணா அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான். இந்த படத்தில் அருள்நிதி சார் நடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க போஸ்டர்ஸ் எல்லாம். அருள்நிதி சார் இந்த படத்துலேருந்து வேறு ஒரு அருள் சார் நீங்கள் பார்க்கலாம். பயங்கர டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க்கு, பாடியெல்லாம் ரொம்ப ஃபிட்டாக வச்சு ஒரு போலீஸ்மேன் மாதிரி இதில் மாற்றத்துக்கு ட்ரை பண்ணி ஹேர் ஸ்டைல்லாம் சேஞ்ச் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் இசை பற்றி சொல்லணுன்னா காமெடி, லவ், சென்டிமெண்ட் 3 மிக்ஸான ஒரு மூவி. ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ என்னோடய பாட்டு கரெக்டாக பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் பாடல்கள் 2 பாடல்கள். ஒன்று தத்துவ பாடல், அதை எழுதுனது மோகன்ராஜ், பாடியிருக்கிறது ஹரிஹரசுதன். இன்னொரு பாடல் 1960s ஸ்டைலில் ரெட்ரோ டைப் ஆஃப் சாங். அது பழந்தமிழ், நடைமுறையில் இல்லாத, பேச்சு வழக்கில் இல்லாத பழைய தமிழை கொஞ்சம் யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறோம். அதை பாடியிருக்கிறது MM மது, அப்கமிங் சிங்கரு. ஃபீமேல் வாய்ஸு JSK சாரோட டாக்டர். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்கூட எல்லாம் என்னோட கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர்ஸ், எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ப்ரொடியூசர்ஸ் ராஜ்குமார் சார், 7C லியோவிஷன் ராஜ்குமார் சார், 7C என்டர்டைன்மெண்ட்ஸ் ஆறுமுககுமார் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அசோக் சார், எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்னை அடுத்த படமான அண்டாவ காணமுக்கு சிபாரிசு பண்ண JSK கார்பரேஷன் சதீஷ்குமார் சாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் குடும்பத்தோடு பார்க்குற ஜனரஞ்சகமான படமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லோரும் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. cinema.com நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமுருகன் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி களவாணி, அரவான் படங்களில் பார்த்துருப்பீங்க. இப்போ 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் ஆடியோ ஃபங்க்ஷனில் இருக்கேன். இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்குது என் கேரியரில். இந்த படத்தோட டைரக்டர் கிருஷ்ணா என்கிட்ட கதை சொல்லும்போது, இது மாதிரி இதில் தர்மன் ஒரு கதாபாத்திரம் இருக்குது, அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அவன் தான் அந்த நல்லா இருந்த ஊரோட தலைவன், பிரசிடெண்ட்டு அப்படின்னு சொன்னார். கதை கேட்டேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு கதாபாத்திரம் பிடிச்சிருந்துச்சு, அதோட ரொம்ப முக்கியமாக இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு தமிழ் சினிமாவில் புதுமையான ஒரு ஸ்க்ரீன் பிளே மெத்தடில் இந்த கதை இருந்தது. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. சரி தலைவரை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்னோடய லுக்கு, கெட்டப்பு எல்லாத்தையும் மாற்றணும்னு சொன்னார். அப்படியே மாற்றி காட்டினார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எனக்கு இந்த படம், என்னையும் இந்த படத்தையும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த படத்தில் அருள்நிதி சாரும் ரம்யா நம்பீசனும் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அருள் சாரே இதில் லுக்கு புதுசாக இருக்கும். அவரோட வேலை செஞ்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் சிங்கம்புலி அண்ணன், நம்ம பட்ஸு, ராஜு, யோகி பாபு அப்படின்னு ஒரு பெரிய சினிமா காமெடி பட்டலாமல் இருக்குது. இது ஒரு முழுக்க காமெடி வித் ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிற ஒரு படம். நீங்கள் தவறாமல் தேட்டரில் பாருங்கள். அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் JSK சதீஷ்குமார் சார், லியோவிஷன் ராஜ்குமார் சார், ஆர்மு சார், இவங்களோட எல்லா படங்களுமே இதுக்கு முன்னாடி அவங்க பேனரில் எல்லா படமுமே புதுசாகவும் பெரிய ஹிட்டாகவும் ஆயிருக்கு. அந்த வரிசையில் இந்த படமும் இருக்கும். அந்த பெரிய ஹிட்டான படத்தில் என்னை சேர்த்துக்கிட்டதுக்கு அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. தவறாமல் தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். நன்றி, வணக்கம்.